ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் ஏவம் முனிஸ்வ பரபக்தி தசானுபூதி முக்தஸ்ய போக விஷயே பரமாம் பிபாசாம் உத்பாதயன் நயதி வன்னி முகாத்வமுக்கியே மாம் கும்பகோண இதி பாவனயேதி கோபம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் 10ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி சூழ்விசும்பணிமுகில் என்ற பதிகத்தின் வாயிலாக நம்மாழ்வாரோடு சேர்ந்து நாமும் மானசிகமான வைகுண்ட யாத்திரையை மேற்கொண்டு வருகிறோம். இந்த 10 பாசுரங்களிலே பகவான் அடியார்களை அர்ச்சிராதி மார்க்கம் என்ற வைகுண்டம் நோக்கிய பாதையில் கைப்பிடித்து வழிநடத்தி அழைத்து செல்பவர் என்ற குணத்தை காட்டி வருகிறார் நம்மாழ்வார். அதுல 2வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இந்த பாட்டுல ஏன் பகவான் நம்மள அப்படி கைப்பிடிச்சு அழிச்சுன்னு போறார்னா, ஏன்னா அவர் நாரணன் என்று குறிப்பிடுகிறார். இந்த பாட்டு தொடங்கும் போதே நாரணன் தமரை கண்டுன்னு ஆரம்பிக்கிறது. நாரணன் அப்படின்னா நாராயணன் என்பதனுடைய சுருக்கமான வடிவம் தான் நாரணன். நாராயணன் என்றால் என்ன அர்த்தம்னா, நாரங்கள் என்றால் எல்லா ஜீவாத்மாக்கள், அயனம் என்றால் ஆதாரம். நாராயணன்னு சொன்னா எல்லா ஜீவாத்மாக்களாகிய நமக்கும் ஆதாரமாக இருப்பவன் பகவான். அப்ப யார் ஒருத்தன் ஆதாரமோ அவன்தானே வழி நடத்தி செல்ல வேண்டும். அதனால நாராயணனாக அனைத்து உயிர்களாகிய நாரங்களுக்கும் அயனம் ஆதாரமாக இருக்கும் பகவான் வைகுண்டம் போகணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறோமோ அத்தனை பேரையும் வழிநடத்தி செல்வான் என்பதை உணர்த்தும் பாசுரம் 2வது பாசுரம். உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள். காட்சி போன பாட்டுல நம்மாழ்வார் வைகுண்டத்தை நோக்கிய மானசீக யாத்திரைக்கு தயாராயிட்டார். அதனால மேகங்கள்லாம் இடிப்பதன் மூலம் வாத்தியம் வாசிச்சுடுத்து, கடல்கள் எல்லாம் அலை அப்படியே ஆடுவது போல நாட்டியம் ஆடிடுத்து, 7 துவீபங்களாகிய தீவுகளும் உபகாரம் வளங்கள் பரிசுகளை கொண்டு வந்து சமர்ப்பிச்சாச்சு. இப்போ நம்மாழ்வார் அடுத்து மேல் லோகம் நோக்கி புறப்படுகிறார். இந்த பூமியிலிருந்து அப்படியே மேல் உலகங்கள் நிறைய கடந்துதானே போகணும். ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, நடாதுரம்மாள் வர்ணித்திருக்கிறார். முக்தோ அர்ச்சிர் தின பூர்வபக்ஷ ஷடுதங் மாச அப்த வாத அம்சுமத்து க்ளௌ வித்யுத்து வருண இந்திர தாத்ரு மகிதகா சீமாந்த சிந்துவாப்ளுதகான்னு பல லோகங்களை கடந்து போகணும் இல்லையா. இப்ப மேல் உலகங்கள் ஒவ்வொன்றிலும் அங்கே இருப்பவர்கள்லாம் பார்த்தார்களாம், ஆஹா நம்மாழ்வார் வைகுண்டம் நோக்கி போறார், போற வழியில நம்ம லோகத்துல நம்மாழ்வார் பொன்னடி சாத்த போறார், திருவடிக்கு வைக்க போறார்னா நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். ஏன் நினைச்சு பாருங்களேன், நம்ம ஒத்தொத்தர் வீட்டுக்கும் ஒரு நிமிஷம் நம்மாழ்வார் அவருடைய காலடி திருவடியை வச்சுட்டு போறாருனா இதுக்கு மேல வாழ்க்கையில நமக்கு வேற என்ன வேணும். அதனால நம்மாழ்வாரை வரவேற்பதற்காக மேலுலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் தங்கள் இருப்பிடத்தில் தோரணம் கட்டுகிறார்கள். இதைத்தான் 2ஆம் பாட்டில் ஆழ்வாரே வர்ணிக்கிறார். இவருக்காக தோரணம் கட்டினதை அவரே வர்ணிக்கலாமான்னா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, ஆழ்வார் தனக்குன்னே பாடல, பக்தர்களுக்கு பொதுவாக இப்படிப்பட்ட மரியாதைகள் நடக்கும்னு பொதுப்படையா பாடிடுறார். 2வது, அப்படி ஆழ்வாருக்கு ஒரு மரியாதை நடந்தாலும் கிரெடிட் கோஸ் டு பகவான் தானே, பகவானுடைய தொண்டர்ங்கிறதுனாலதானே பண்றா. அப்ப அந்த பெருமை ஆழ்வார சேராது, பெருமாளைத்தான் சேருங்கிற எண்ணத்துல இப்ப நம்மாழ்வார் வைகுண்டம் மேல் நோக்கி புறப்படுகிறார். பல லோகங்களை கடந்து வைகுண்டம் போகணும். அந்த ஒவ்வொரு மேலுலகத்தில் இருப்போரும் நம்மாழ்வாருக்காக பூரண கும்பம் வச்சு அதுக்கு மேல என்ன பண்ணிருக்காருன்னா தோரணம் எல்லாம் நாட்டி நம்மாழ்வாரை எங்கள் இருப்பிடத்தில் பொன்னடி சாத்திட்டு போக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். 2வது பாசுரம் அனுபவிக்க நீங்களும் தயாரா? நாரணன் தமரை கண்டு உகந்து நன்னீர் முகில் பூரண பொற்குடம் பூரித்தது உயர் விண்ணில் நீரணி கடல்கள் நின்று ஆர்த்தன நெடுவரை தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர் உலகே. நாரணன் தமரை கண்டு உகந்து நன்னீர்முகில் பூரண பொற்குடம் பூரித்தது உயர் விண்ணில் நீரணி கடல்கள் நின்றார்த்தன நெடுவரை தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர் உலகே. இப்ப நம்மாழ்வார் வர்ணிக்கிறார். இப்ப ஆழ்வார் அப்படியே மெல்ல மெல்ல மானசீகமாக பூமியிலிருந்து அப்படியே விடுபட்டு விட்டார். சரீரத்திலிருந்து தலையில உள்ள மூர்தன்ய நாடி வழியாக ஜீவாத்மா வெளியேறுகிறது. இதெல்லாம் மானசீகம். அந்த ஆக்சுவல் அனுபவத்தை பெருமாள் அடுத்து கொடுக்க போறார். இன்னொரு 10 பாட்டு கழிச்சு கொடுக்க போறார். இப்பவே மானசீக அனுபவம், உடம்பில் இருந்து ஜீவாத்மா மேலே புறப்பட்டு விட்டது. இதை பார்க்கவும் மேகங்கள்லாம் என்ன பண்ணித்தான், நம்ம ஆழ்வாருக்கு இன்னும் ஏதாவது கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சுதான். ஏற்கனவே மேகங்கள் கைங்கரியம் பண்ணிடுத்து. அதை நீங்க நோட் பண்ணிருப்பீள். போன பாட்டுல சூழ் விசும்பு அணி முகில் தூரியம் முழக்கின,
மேளம் வாசிச்சுடுத்து. ஆனாலும் மேகத்துக்கு திருப்தி இல்லையாம். ஏன்னா நாரணன் தமரை கண்டு, அவர் யாரு, சாமானியமானவரா? நாரணன், நாராயணன் இருக்கானே, அத்தனை பேருக்கும் ஆதாரமாக இருந்து சர்வலோகத்துக்கும் தலைவனாக இருக்கிறானே நாராயணன், அந்த நாரணன் தமர், தமர்னா அடியவர்னு அர்த்தம், பெருமாளுடைய பக்தராச்சே, அவருக்கு இன்னும் ஏதாவது நம்மால் என்ற கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று நாரணன் தமரை கண்டு, பெருமாள் பக்தரான நம்மாழ்வாரை கண்டு உகந்து, அப்படியே மேகத்துக்கு அவ்வளவு உகப்பு, அவ்வளவு மகிழ்ச்சியா இன்னும் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறதாம். எப்படிப்பட்ட மேகம்னா நன்னீர் முகில்னு ஆழ்வார். நல்ல நீரை கொண்ட மேகம்ங்கிறார். முகில்னா மேகம், நன்னீர் முகில்னா நல்ல நீர் கொண்ட மேகம். அப்ப நன்னீர் முகில், அந்த நல்ல நீரை கொண்ட மேகமானது உகந்து சந்தோஷப்பட்டு, எதனால? நாரணன் தமரை கண்டு உகந்து, நாராயணனுடைய அடியவரான நம்மாழ்வாரை கண்டு நல்ல நீரை கொண்ட மேகமானது மகிழ்ந்தது. இதுக்குள்ள பெரிய சூக்ஷ்மம் இருக்கு. நாராயணன்னா, நாரங்கள்னா ஜீவாத்மாக்கள், அவளுக்கெல்லாம் அயன ஆதாரமா இருக்கிறவர் நாராயணன்னு ஒரு அர்த்தம் சொன்னோம். ஆனா நாராயணனுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. நாரம்னா தண்ணீர்னு அர்த்தம், அயனம்னா இருப்பிடம். நாரம்ங்கிற தண்ணீரை தனக்கு அயனமாக இருப்பிடமாக கொண்டு தண்ணீர்ல யார் பள்ளி கொண்டிருக்கிறானோ அவனுக்கு நாராயணன்னு பேரு. பிரளய ஜலம்ங்கிற தண்ணீர்ல பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார். பார்க்கடல் வெள்ளம் என்ற அந்த தண்ணீர், பாலா இருந்தாலும் அதுலயும் தண்ணீர் உண்டு இல்லையா, அந்த தண்ணீர்ல பள்ளி கொண்டிருக்கிறார். அதனால பெருமாளோ நாரம்ங்கிற தண்ணீரையே தனக்கு அயனம் இருப்பிடமாக கொண்டவன். மேகமோ நன்னீர்முகில்னு தனக்குள்ள தண்ணீர் வச்சுட்டு இருக்கு. ஆஹா, தண்ணீருக்குள்ள பெருமாள் இருக்கார், எனக்குள்ள தண்ணீர் இருக்கு. அந்த பெருமாளுடைய பக்தராச்சே நம்மாழ்வார், அப்ப மேகத்துக்கு நேச்சுரல் அஃபினிட்டி இருக்கும் இல்லையா? அதனால அந்த மேகம் என்ன பண்ணித்தான், நாரணன் தமரை கண்டு உகந்து நன்னீர் முகில், நாராயணனுடைய பக்தர் என்பதை பார்த்து அந்த மேகம் இன்னும் சந்தோஷப்பட்டு, ஆழ்வாருக்கு வேற ஏதாவது கைங்கரியம் பண்ணலாமா? நம்மளால வேற என்ன பண்ண முடியும்? வாத்தியம் வாசிச்சுட்டோம், இன்னும் ஏதாவது பண்ணணுமேன்னு மேகம் யோசிச்சுட்டே இருந்துதான். அதே நேரத்துல தேவர்கள் என்ன பண்ணாலாம், அந்த ஜீவாத்மா அப்படியே புறப்பட்டு முதல்ல அக்னி லோகத்தை அடைகிறது. ஏன்னா முதல்ல அர்ச்சிஷமேவ அபிசம்பவந்தி, அர்ச்சிஷோகா அன்ன ஆபூரியமான பட்சம்னு தான் அந்த அர்ச்சிராதி மார்க்கத்தின் பாதை வேதங்களில் சொல்லப்பட்டுள்ளது. முதல்ல அக்னி லோகத்தை நோக்கி வரவும் தேவர்கள்லாம் என்ன பண்ணாலாம், நம்மாழ்வாருக்கு பூரண கும்ப மரியாதை செய்ய வேண்டும்னு ஆசைப்பட்டார்களாம். இந்த இடத்துல நல்லா கவனிங்கோ, ஆழ்வார்கள் தேவர்களை காட்டிலும் மிக மிக உயர்ந்தவர்கள். ஏன்னா நாம ஏதோ ஹையரார்கி பார்த்துட்டு பெருமாள், அடுத்து தேவர்கள், அப்புறம் மனிதர்கள்ல ஆழ்வார்கள் கிடையாது. தேவர்களை விட ஆழ்வார்கள் வசந்தவர்கள். அதனால அந்த தேவர்கள் ஆழ்வாருக்கு பூர்ண கும்ப மரியாதை பண்ணணும்னு காத்துட்டு இருந்தாலாம். தேவலோகத்துல பூர்ண கும்பம் எல்லாம் உண்டா, எப்படி மரியாதை பண்றதுன்னு பார்த்தா, இது நன்னீர் முகிலா, மேகம் அழகா கும்பம் மாதிரி இருக்கு, அதுல நன்னீர் தண்ணீரும் நிறைஞ்சிருக்கு. தேவர்கள் என்ன பண்ணிட்டாலாம், மேகங்களையே கொண்டு வந்து தேவலோகத்துல பூர்ண கும்பமா வச்சுட்டாலாம். ஏன்னா பூர்ண கும்பம்னா ஒரு கண்டெய்னர் இருக்கணும், ஒரு கலசம் இருக்கணும், அதற்குள்ள நீர் நிறைந்திருக்கணும். மேகங்கள் கண்டெய்னர் போல இருக்கு, உள்ள தண்ணீர் நிறைஞ்சிருக்கு. அதனால நாரணன் தமரை கண்டு உகந்து நன்னீர் முகில், மேகம் வேற ஏதாவது கைங்கரியம் பண்ணலாமான்னு பார்த்தது. தேவர்கள் மேகங்களை கையிலேயே எடுத்து தூக்கின்னு போயிட்டாலும், அவளுக்கு அந்த ஆற்றல் உண்டு. கொண்டு போய் என்ன பண்ணாலாம், பூரண பொற்குடம் பூரித்தது உயர் விண்ணில். உயர் விண்ணில், அப்ப இங்கேருந்து மண்ணுலகத்திலிருந்து ஆழ்வார் புறப்பட்டு விட்டார். உயர் விண்ணில் இப்ப உயர்ந்த அக்னிலோகம் நோக்கி செல்கிறார். அந்த உயர் விண்ணில், அந்த உயர்ந்த விண்ணுலகத்துல என்னாச்சுன்னா பூரண பொற்குடம், பொற்குடம்னா தங்க கலசம், பூரணனா அதை பூரணமாக தண்ணீர் நிரப்பி இருப்பார்கள். அதைத்தானே பூர்ண கும்ப மரியாதைன்னு சொல்றோம். ஒரு கலசத்துல தீர்த்தத்தை நிரப்பி அது மேல தேங்காய் வச்சு மாவிலை வைத்து அதிலே ஒரு புஷ்ப சரம் சேர்த்து இது போல என்னென்ன பண்ணணுமோ அதற்கான முறைகள் படி இன்னும் என்னென்ன உண்டோ எல்லாம் பண்ணி பூரண கும்பம்னு ஒரு பெரியவர் வருகிறார்னா சமர்ப்பிப்போம் அல்லவா? இப்ப தேவர்கள் என்ன பண்ணிட்டாலாம், மேகத்தெல்லாம் கையில எடுத்தா அதுல ஏற்கனவே தண்ணீர் நிறைஞ்சிருக்கு. பூரண பொற்குடம் பூரித்தது, இந்த இடத்துல பூரித்ததுன்னா அது போல் இருந்தது. பூரண கும்பம் டைரக்டா கிடைக்கல, பூரண கும்பம் மாதிரி ஒண்ணு வச்சிடறோம். ஒரு நகைச்சுவையில சொல்றாரு பாருங்க, எங்க வீட்டுல கட்டில் இல்ல, இது கட்டில் மாதிரி, இது சேர் கிடையாது, சேர் மாதிரி. அது போல பூரண கும்பம்ங்கிறது திடீர்னு தேவலோகத்துல நாங்க எங்க இது போறது? அதனால பூரண பொற்குடம் பூரித்தது, பூரண கும்பம் போல மேகங்களையே கொண்டு வந்து தேவர்கள் வைத்தார்கள். பூரித்ததுன்னா மகிழ்ந்ததுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமா, மேகங்களுக்கு மகிழ்ச்சியா. நாம ஆழ்வாருக்கு 2வது கைங்கரியம் பண்ணணும்னு காத்துட்டு இருந்தோம். மேளம் வாசிச்சாச்சு, போதாது. இடி முழக்கம் மூலமாக மேளம் வாசிச்சா போதாது, இன்னொரு கைங்கரியம்னு காத்துட்டு இருந்தோம். தேவர்கள் கொண்டு போன வரைக்கும் சந்தோஷம்னு மேகங்கள் மகிழ்ந்தன. பூரண பொற்குடம் பூரித்தது உயர் விண்ணில், பூரண பொற்குடமாக பூர்ணகும்ப மரியாதையாக மேகங்களை கொண்டு போய் நம்மாழ்வாருக்கு தேவர்கள் சமர்ப்பிக்க, அந்த பூர்ணகும்ப மரியாதையை பரம கருணையோடு நம்மாழ்வாரும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கெல்லாம் பொன்னடி சாத்தி அனுகிரகம் பண்ண மேலே மேலே நம்மாழ்வார் இப்போது மானசீகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப என்ன பண்ணித்தான், கடல்கள்லாம் யோசிச்சுதான். மேகம் ஒரு கைங்கரியம் தான் பண்றேன்னு ஆரம்பிச்சது.
இடி முழக்கம் மூலம் மேளம் வாசிச்சுட்டு அடுத்து இன்னொரு கைங்கரியம் பூர்ண கும்பமா போயிடுத்து. இப்ப கடல் யோசிச்சுதான், அச்சோ மேகம் 2 கைங்கரியம் பண்ணிடுத்து, நான் ஒண்ணுதானே பண்ணேன். ஏன்னா கடல் தன்னுடைய அலைகள் என்ற கையை எடுத்து நல்லா நாட்டியம் ஆடிடுத்து. ஆனா கடல் யோசிச்சுதான், ஒரு கைங்கரியம் தானே பண்ணோம், நாம 2வது கைங்கரியம் பண்ணணுமே, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுதான் நீரணி கடல்கள் நின்று ஆர்த்தன. அதனால அந்த கடல் என்ன பண்ணித்தான், வேகமா கரையில் மோதி, நான் இப்போ வாத்தியம் வாசிக்கிறேன். ஏன்னா மேகம் முன்னாடி வாத்தியம் வாசிச்சுது, அப்போ கடல் டான்ஸ் ஆடிடுத்து. இப்ப மேகங்களை பூர்ண கும்பமா வைக்கும் போது பூர்ண கும்ப மரியாதையின் போது யாராவது வாத்தியம் வாசிக்கணும் இல்லையா. இப்ப கடல் பார்த்துதான், மேகமே இதுவரை நீ வாசிச்ச வாத்தியத்தை நான் வாசிக்கிறேன்னு சொல்லி நீர் அணி கடல்கள், நீர் அணினா இந்த இடத்துல தண்ணீர் நிறைந்திருக்கக்கூடிய அல்லது தண்ணீரையே தனக்கு அணியாக அலங்காரமாக கொண்ட, கடலுக்கு எதுப்பா அலங்காரம், தண்ணீர் தான். அப்ப நீர் அணி தண்ணீர் நிறைந்த அந்த கடல்கள், அத்தனை கடல்களும் நின்று ஆர்த்தன. ஆர்த்தனா ஒலி எழுப்பினன்னு அர்த்தம். நின்று ஆர்த்தனா நிலைத்து நின்று ஒலி எழுப்பின. அந்த ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கும்படி நின்று நிலைத்து நின்று வேகமாக கரையில் போய் மோத, அப்ப சத்தம் எழுப்பியாச்சு. இப்ப இது 2 in 1 போயிடுத்து. கடலுக்கு 2வது கைங்கரியம் பண்ணோங்கிற திருப்தியும் வந்தது. இன்னொரு பக்கம் அங்க பூரண கும்பம் நம்மாழ்வாருக்கு தேவர்கள் கொடுக்கிறார்கள். இங்க கடல் வேகமாக மோதுவது, அதற்கான வாத்திய கோஷம் கெட்டிமேளம் வாசிப்பது போல் இருக்கிறது. அப்படி நீரணி கடல்கள் நின்றார்த்தன. அப்ப 2 மரியாதை எடுத்தா, தேவலோகத்தை தாண்டி நம்மாழ்வார் போயிட்டு இருக்கார், மேகங்களையே கொண்டு வந்து பூர்ண கும்பமா வச்சுட்டா, கடல்கள் வந்து கரையில் மோதுவது வாத்தியமா ஒலிச்சுடுத்து. அதுக்கு மேல இன்னும் மேல் உலகங்கள்லாம் இருக்கு பாருங்க, அங்க உள்ளவாள்லாம் என்ன பண்ணாலும், ஆஹா அடுத்தடுத்து நம்ம இடத்துக்கெல்லாம் ஆழ்வார் பொன்னடி சாத்த போறார், நம்ம என்ன பண்ணணும்னா தோரணம் கட்டி ஆழ்வாரை வரவேற்கணும். அந்த தோரணங்கிறது வசதியா இருக்கணும். நம்மாழ்வாருடைய பக்தி எவ்வளவு வசதியோ அந்த அளவு நம்மளால முடியாதுனாலும், நமக்கு எவ்வளவு ஒசரமா தோரணம் கட்ட முடியுமோ அவ்வளவு ஒசரமா கட்டணும்னு நெடுவரை தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர் உலகே. இந்த இடத்துல உலகுனா உலகத்தில் உள்ளவர்கள்னு அர்த்தம். எந்த உலகம்னா மேல் உலகங்களிலே உள்ளவர்கள். இப்போ நம்மாழ்வார் அடுத்தடுத்து போறார். சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றது, அர்ச்சிஷமேவ அபிசம்பவந்தி அர்ச்சிஷோகா அன்ன ஆபூரியமான பட்சம் ஆபூரியமான பட்சாத் யான் ஷடுதங்கேசி மாசாங்ஸ்தான் மாசேபிய சம்வத்சரம் சம்வத்சராத் ஆதித்யம் ஆதித்யாத் சந்திரமசம் சந்திரமசோ வித்யுதம் தத்புருஷோ மானவஹா ச ஏனான் பிரம்ம கமயதி ஏஷ தேவ பதோ பிரம்ம பதா ஏதேன பிரதிபத்தியமானாக இமம் மானவம் ஆவர்த்தம் நாவர்த்தந்தே நாவர்த்தந்தேன்னு இன்னும் மேல மேல எத்தனை லோகங்களை கடந்து நம்மாழ்வார் பயணிக்க போகிறார். அதனால உலகே, அந்த மேலுலகத்தில் உள்ளவர்கள்லாம் என்ன பண்ணாலாம், நெடுவரை தோரணம் நிறைத்து தோரணங்கள் கட்டினாலாம். அந்த தோரணம் எப்படி இருந்ததுன்னா வரை தோரணம், வரைனா மலைன்னு அர்த்தம், சாதாரண மலை இல்ல, நெடுவரை தோரணம். நெடுவரைனா பெரிய மலை, ஒரு பெரிய மலை போல. இந்த இடத்துல தோரணம்னா தோரண கம்பம்னு அர்த்தம். முதல்ல ஒரு கம்பம் 2 சைடும் குச்சி கொம்பு நட்டு வச்சாதான் அதுல தோரணம் கட்ட முடியும் இல்லையா. இந்த தோரணம் கட்டுவதற்கான கம்பே எவ்வளவு உயரம் இருக்கான், நெடுவரை தோரணம். நெடுவரை ஒரு பெரிய மலை போல, இந்த பக்கம் ஒரு கம்பு இந்த பக்கம் ஒரு கம்பு, 2 பக்கமும் நெடுவரை பெரிய மலை போல கம்ப நட்டுட்டு தோரணம், அதை 2ஐயும் லிங்க் பண்ற மாதிரி நடுவுல தோரணம் கட்டி நிறைத்து. நிறைத்துனா நேராக நட்டு, நேராக நிலை நிறுத்தின்னு அர்த்தம். ஏன்னா இது ரொம்ப பெரிய கம்பமா நட்டுருக்கா இல்லையா, சாஞ்சிடக்கூடாது. அதனால இந்த இடத்துல நிறைத்துல வந்து பெரியரை கிடையாது, நிறைத்துனா ஃபில் பண்ணின்னு அர்த்தம். நிறைத்துனா நேராக நிறுத்தின்னு அர்த்தம். அப்போ நெடுவரை தோரணம் நிறைத்து, பெரிய மலை போல இருபுறம் தோரணங்கள் கம்பங்களை நாட்டி அதுல தோரணம் கட்டி, அதுக்கப்புறம் நம்மாழ்வார் அப்படியே அடுத்த லோகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அக்னி லோகத்தில் இருந்து பகல் லோகத்தை நோக்கி நம்மாழ்வார் வந்து கொண்டிருக்கிறார். அப்போ அங்கே உள்ள அத்தனை தேவர்களும் என்ன பண்ணாலாம், எங்கும் தொழுதனர் உலகே. நம்மாழ்வாரை எங்கும் எல்லா திசைகளில் இருந்தும் தொழுதனர், கைகூப்பி விழுந்து நம்மாழ்வாரை சேவிச்சு எங்களுடைய இருப்பிடத்துக்கு நீங்கள் வந்து பொன்னடி சாத்த வேண்டும்னு பிரார்த்தித்தார்களாம். ஏன்னா ஆழ்வார் தங்கள் லோகத்துக்கு வருவது, ஆழ்வார்னு மட்டும் இல்ல, அவருக்கு தனி கிரேட்னஸ். வைகுண்டம் போற ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்குமே தேவர்கள் இந்த மரியாதை செலுத்துவாளாம். நீங்கள் எங்களுடைய இருப்பிடத்துக்கு வருவது அடியோங்களுக்கு பெரிய பாக்கியம் என்று சொல்லித்தான் வணங்குவார்களாம். அந்த வழியில இப்போ நம்மாழ்வார் வைகுண்டத்தை நோக்கி வரும்போது எங்கும் தொழுதனர், எல்லா திசைகள்ல இருந்தும் அந்த தேவர்கள்லாம் வந்து நம்மாழ்வாரை தொழுகிறார்கள். உலகே, மேலுலகத்தவர் அத்தனை பேரும் இப்படி நம்மாழ்வாரை தொழுது தோரணம் நாட்டி வாருங்கள் வாருங்கள்னு தங்கள் லோகத்துல பொன்னடி சாத்தி அனுகிரகம் பண்ணும்படி பிரார்த்திக்க, அவர்களுக்கெல்லாம் அருள் புரிந்தபடி நம்மாழ்வார் மேல் நோக்கி வைகுண்டம் நோக்கி பயணிக்க, நாமும் மானசீகமாக பயணிக்க பயணம் அடுத்த பாட்டிலும் தொடரப்போகிறது. அப்ப இந்த பாட்டினுடைய திரண்ட பொருள் என்னன்னா, நீர் நிறைந்த மேகங்கள் எல்லாம் நாராயணனுடைய பக்தரான ஆழ்வாருக்கு இன்னொரு கைங்கரியம்
கைங்கரியம் பண்ணணுமேனு சந்தோஷத்துல நினைச்சது. தேவர்கள்லாம் அப்படியே அந்த மேகங்களையே கொண்டு போய் பூரண கும்பமா வச்சு நம்மாழ்வாரை வாங்கோன்னு கூப்பிட்டுட்டா. கடல் பார்த்தது நாம ஒரு கைங்கரியம் பண்ணணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சது. வேகமா கரையிலே மோதி ஒலி எழுப்பி வாத்தியம் கெட்டி மேளம் வாசிச்சுடுத்து. அதுக்கப்புறம் மேலுலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் மலை போல தோரண கம்பங்களை எல்லாம் நிலை நிறுத்தி அதுல தோரணங்களை கட்டி நம்மாழ்வாரை தொழுது வணங்கி வரவேற்று நம்மாழ்வாருக்கு பல்லாண்டு பாட நம்மாழ்வார் அவர்களுக்கு அருள் புரிந்தபடி மேலே மேலே அடுத்தடுத்த உலகங்களை நோக்கி செல்கிறார். அதுதான் இந்த பாசுரம். நாரணன் தமரை கண்டு உகந்து நன்னீர் முகில் பூரண பொற்குடம் பூரித்தது உயர் விண்ணில் நீரணி கடல்கள் நின்றார்த்தன நெடுவரை தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர் உலகே. இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம். தாசான் மோதாத் சுச்சி ஜலதரா வீக்ஷ்ய நாராயணஸ்ய ஸ்வர்ணான் பூர்ணான் நபசிச்ச கட்டான் பூரயா மாசுருச்சைஹி ஸ்தித்வாம் போலங் கிருத ஜலதயோ கோஷயன் அத்ரி தீர்கான் நேமுர்லோகா நபசி பரிதஸ் தோரணான் சன்னிபத்ய. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். Happy at the sight of Narana's devotees, clouds with water became Purna Kalashas in the sky. Watery seas made sound, and the people of the upper worlds made hill-like pillars to hang festoons என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி நம்மாழ்வாருடைய பயணம் எப்படி தொடர்ந்தது என்பதை அடுத்த பகுதியில் காண்போமா? நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். நாரணன் தமரை கண்டுகந்து நல் நீர் மூகில் பூரண பொற்குடம் பூரித்ததுயர் விண்ணில். நாரணன் தமரை கண்டு உகந்து நல் நீர் மூகில் பூரண பொற்குடம் பூரித்ததுயர் விண்ணில். நீரணி கடல்கள் நின்றார்த்தன நெடுவரை தோரணம் நிறைத்து எங்கும்